ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனா தமிழ் புக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜாஸ் எல்லாம் தக்காளி ஜாஸு சில்லி சாஸ்லாம் கடையில் வாங்குவோமா, அது இன்றைக்கி தக்காளி ஜாஸ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது, என்னென்ன சேர்க்குறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி நான் இப்போ 1 கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அந்த மாதிரி பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா துணியை போட்டு தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. இதை இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் என்னென்ன சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். இதை இப்போ நம்ம எப்படி அரியணும்னா 4 நாளாக அரிஞ்சுக்குவோம். 4 நாளானா இதை எடுத்துடலாம். இதை இப்படி எடுத்துட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 1 கிலோ தக்காளிக்கு பீட்ரூட் ஒரு மீடியமான சைஸில் ஒரு சின்ன பீட்ரூட் தான் எடுத்து அதில் பாதி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் அது மாதிரி ஒரு பெரிய வெங்காயமும் இது மீடியமான வெங்காயம் தான், அதில் பாதி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. 1 கிலோ தக்காளிக்கு இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி பீட்ரூட்டு, இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம். குக்கரில் சேர்த்தோம்னா தான் நல்லா நமக்கு தண்ணியாக நல்லா வேகும். இந்த மாதிரி இந்த பீட்ரூட் எதுக்கு போகிறோம்னா நல்லா கலர் கொடுக்கும். இந்த மாதிரி எப்படி தக்காளி எரிஞ்சிருக்குன்னு பார்த்துங்க. இப்போ அதையும் அதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பூண்டு பாருங்கள், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் 1 கிலோ தக்காளிக்கு, அதை போட்டுக்குங்க. ஜீனி ஒரு 100 கிராம் இருக்கும். ஜீனி எடுத்துருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 100 கிராம் இருக்கும் ஜீனி எடுத்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிலே போட்டுக்குவோம், தக்காளியோடையே போட்டுக்குவோம். கொஞ்சமாக உப்பு, இதுக்கு நிறைய நம்ம தேவையில்லை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் போட வேண்டியது போட்டாச்சு. தக்காளி, ஜீனி, பூண்டு, பாதி வெங்காயம், பாதி பீட்ரூட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு வச்சு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். தனியாக போட்டோம். இப்போ தக்காளி வெந்துருச்சானு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும்னா, சற்று நேரம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விட்டுருவோம். மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் தண்ணியை வடிகட்டிட்டு சற்று நேரம் ஆற விட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டா என்ன செய்யணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிக்குவோம். தண்ணியை வடிகட்டிட்டு சற்று நேரம் ஆற விட்டுடலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை, இதிலே சேர்த்துலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டேன். கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் ஏன் நம்ம கடையில் வாங்கிட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பயப்படாமல் கொடுக்கலாம்ல. நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கிடுவோம். நம்ம அடிபடாது, உங்களுக்கு தண்ணியோடு இருந்துச்சுன்னா அடிபடாது. அவ்வளோதான். லைட்டாக சத்த நேரம் ஆறட்டும், ஆற விட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கிடுங்க. பீட்ரூட் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது தான். பீட்ரூட்டு சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியானது தானே, அதனால் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, நான் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னுமே நான் அடிக்கணும். நம்ம இருந்தாலும் நைஸாக தான் அடிச்சிருக்கேன். நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும்னா, நான் அளவே 1 கிலோ தக்காளிக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா அதிகமாக சேர்த்துங்க. 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, இங்கே இருக்க ஸ்பூனை பார்த்துங்க. 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள்லாம் ரொம்ப காரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் இதால் 1 ஸ்பூன் போடுறேன். அதே ஸ்பூனால் தான். இது வினிகரு ஒரு 1/4 கப்பு. இந்த கப்பை பார்த்துங்க. ஒரு 1/4 கப்பு வினிகர் ஊற்றுறேன். இதை இப்போ போய் நல்லா இன்னும் ஒரு வாட்டி நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பச்சைலாம் இன்னும் போட்டுக்கலாம். மூடி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு நான் சில்லி சாஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ இதெல்லாம் நம்ம வடிகட்டியில் தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 வாட்டி வடிகட்டணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். மூடியெல்லாம் சுத்தமாக அதில் வலித்து போட்டுட்டு இந்த தண்ணியே நம்ம சேர்த்துக்குவோம். எல்லா தண்ணியுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பையனே எடுத்து வச்சு நிறையா அது எதுக்காவது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு தொட்டுக்க இதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ அதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டு வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டு வடிகட்டிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம 3 வாட்டி அரைச்சி எடுத்துமே இவ்வளோ ஒரு இது இருக்குது. இந்த தோல், இந்த பீட்ரூட் போட்டோமா அதோட சக்கை, அவ்வளோதான். இது இப்போ நமக்கு தேவையில்லை. இதை தூக்கி தூர போட்டுடலாம். இப்போ உப்பெல்லாம் என்ன ஜீனியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பார்க்கையிலே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் கலரி விட்டுடலாம். இப்போ பற்ற வச்சு இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கேஸ் எப்படி இருக்கும், நல்லா திக்காக இருக்குமா அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோமா, ஒரு கொதிட்டு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். சூப்பராக இருக்குது. நான் வாயிலெல்லாம் ஊற்றி பார்த்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டேன். அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். சும்மா ஒரு சப்பாத்தியை போட்டு கூட காலையில் அர்ஜென்ட்டுக்கு இதை கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா 10 நாளையில் தீர்ந்துடுது. இது நல்லா கொதிக்க வர விட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே திக்காகிடும். ஆற விட்டு நல்லா திக்காகிடும். இந்தாருங்க இப்படி இருக்கா, ஆற விட்டு இன்னும் நல்லா திக்காகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து இது நல்லா ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 சொட்டு விடுங்க. இந்த மாதிரி விட்டிங்கன்னா, இப்படி விட்டிங்கன்னா சரட்டுன்னு உடியாறக்கூடாது. இந்த மாதிரி நிற்கணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இது பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்லாவே தெரியுது பாருங்க, குடியாரலையா நவரவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நம்ம இந்த இது வேறு போட்டோமா, பீட்ரூட்டு நல்ல கலராக இருக்குது பாருங்க. வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட காமிச்சது ஒன்று தான், எல்லாமே காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நான் பாட்டிலில் மாற்றையில் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எதில் பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் தான் நீங்கள் ஊற்றி அடைச்சி வச்சுக்கணும். அது மாதிரி ஊற்றி அடைச்சி வச்சுக்குவோம். இப்போ நல்லாவே ஆயிடுச்சு, நல்லாவும் திக்காகிடுச்சு. இதை இப்போ நான் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த பாட்டிலில் தான் ஊற்ற போகிறேன். இந்த பாட்டில் நம்ம கடையில் முன்னாடியே ஏற்கனவே வாங்கினது தான். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கேன். நல்ல புது கவராக இந்த மாதிரி அழுத்தமான கவராக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நம்ம கட் பண்ணிடணும். கீழேயும் கட் பண்ணிவிட்டு, மேலெலாம் கட் பண்ணி தான் இருக்கும், கீழேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சுருள் ஒன்று போட்டுக்குவோம். இந்த மாதிரி சுருள் போட்டுக்கலாம். சுருள் போட்டு இப்படி வச்சுட்டோம்னா பாட்டிலில் அழகாக ஊற்றிடலாம். நல்லா வாயை பெருசு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான், மெதுவாக தான் நீங்கள் ஊற்றணும். ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சோம்னா நம்ம ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல். கடையில் வாங்கினோம்னா நம்ம அவங்க ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம கைப்பட பார்த்து செய்கிறது பிள்ளைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம்.
இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ ஊற்றி அடைச்சிக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தக்காளி ஜாஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. நான் பாட்டிலில் ஊற்றி அடைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சது மாதிரியே பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம கடையில் வாங்கினோம்னா 200 கிராம் வந்து 105 ரூபா 55 ரூபா அந்த ரேட்டில் உள்ள இருக்குது. இது வந்து இப்போ நான் 1 கிலோ தக்காளி போட்டு உங்கள்கிட்ட மற்ற ஜாமான் என்னென்ன சேர்த்துன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே சிம்பிளாக வீட்டில் உள்ளது தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். 4 பாட்டில் இருக்கும். இதே மாதிரி 4 பாட்டில் இருக்கும். இந்த எம்டி பாட்டில் நான் வச்சுருந்தேன். இந்த எம்டி பாட்டிலில் தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு எந்த டேஸ்ட்டும் மாறகிற எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாம் ஹெல்த்தியாக நம்ம பீட்ரூட் எல்லாமே சேர்த்துருக்கோம். இதே மாதிரி சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னுமே மிச்சம் இருக்குது. இது எப்படியும் 4 பாட்டில் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதை கடையில் வாங்க போனோம்னா 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வாங்கிட்டோம்னா நம்ம கரெக்டாகவும் பயப்படாமல் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். எது தோசைக்கு ஊற்றி கொடுத்தோம்னா கூட அழகாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க. தோசை ஊற்றி இதில் கொஞ்சம் வச்சா கூட சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பாலாம் சாப்பிடுவா. இதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்து செஞ்சுருக்க வச்சு எனக்கு பயப்படாமல் 3 மாதத்துக்கு வச்சுக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இதே நீங்கள் சின்ன 2 பேர் ஒருத்தர் இந்த மாதிரி தனியாக இருக்கீங்களா, குடும்பத்தில் இல்லாமல் தனியாக இருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 1 கிலோ தக்காளிலாம் எடுக்காதீங்க. 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலே வரும், கூடவும் வரும். ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து செய்யுங்க. நல்லா பிடிக்கும்னா 1/2 கிலோ தக்காளி எடுத்துங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அதனால் நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுட்டு இது இப்போ எங்கள் வீட்டில் 1 மாதத்தில் காலி பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சது மாதிரியே தண்ணியும் படக்கூடாது. இந்த தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்படி தான் செய்யணும். தண்ணியும் படக்கூடாது, கையும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனு கரண்டி இது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம 1 கிலோ தக்காளி தான் எல்லாம் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ தக்காளியில் செஞ்சீங்க, 1/2 கிலோ தக்காளியில் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லாமல் நீங்கள் அளவுகளை குறைச்சிக்கலாம். நம்ம 1/2 கப்பு ஜீனின்னு போட்டிருந்தோன்னா அதை நீங்கள் 1/4 கப்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. நீங்கள் பச்சைன்னா மறுபடி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும், மறுபடியும் சேர்க்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. மறுபடி பச்சைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். காரம்னா உங்களுக்கு எப்படி காரமோ அது மாதிரி 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒன்றும் பயப்படாமல் செஞ்சுங்க. எனக்கு கம்மியாக செய்கிறதுனால அந்த அளவு மாறிட்டோம்னா ஒன்றும் பயம் இல்லை. நம்ம எப்போ வேணுமே சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணுறதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கொதிக்க வைக்கிறமே அப்போ கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் தான் போட்டு அடிக்கணும் அப்படின்னு இல்லை. மிக்சியில் போட்டு அடிங்க. அடித்து பார்த்துட்டு அந்த இனிப்பு அந்த காரம்லாம் பார்த்தாலும் நம்ம கொதிக்க விடையில கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது வரையும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாதீங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.